ஹே காய்ஸ்! இன்னைக்கு என்னோட ஒரு இயர்லி மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நைட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன், ஷேக் அடிக்கிறதுக்கு. பக்கத்தில ஹனி பாட்டிலும் எடுத்து வச்சுப்பேன். பாவக்காய் இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா வந்து கட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா, நான் வந்து மார்னிங் கட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்ட்டு, இதெல்லாமே நைட்ல எடுக்கிறேன். ஸோ, அதனால இப்ப காலையில எழுந்ததும் வந்து கிச்சன் மேல இருக்கிறதெல்லாம் வந்து லைட்டா நீட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டவ் மேல இருக்கிறதெல்லாம் வந்து நீட் பண்ணிட்டு, அடுத்து நம்ம என்னென்ன பண்ண போறோமோ, அதெல்லாம் வந்து செய்ய போறேன். இப்போ வந்து முட்டை வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு, இன்னைக்கு வந்து முட்டை எனக்கு வேண்டாமா இருந்தது. ஸோ, அவருக்கு மட்டும் வந்து 2 முட்டை வந்து வேக வச்சேன். டெய்லி வந்து நாங்க முட்டை எடுத்துக்கிறோம் இப்போ அதனால. ஸோ, அதுக்கப்புறம் வந்து நைட்டே வந்து ஒயிட் சென்னா, பிளாக் சென்னா, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இந்த காராமணி இதெல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தேன். அத வேக வைக்கிறதுக்காக குக்கர்ல போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு எடுத்தேன். பருப்பு எடுத்தப்ப தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அம்மாவும் வந்து பருப்பு கேட்டிருந்தாங்க, காலி ஆயிடுச்சு அப்டி சொல்லிட்டு. நாங்க வந்து ஊர்ல இருந்து தான் பருப்பு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்றோம். ஸோ, அதனால தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ, ஊருக்கு போறப்போ ஒரு வருஷத்துக்கு தேவையான உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் அவரப்பருப்பு இது மாரி கொஞ்சம் பருப்பு வகைகள்லாம் வந்து வாங்கி வச்சுப்போம். ஒரு 10 கேஜி அந்த மாரி ஒரு வருஷம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாரி வாங்கிப்போம். அத வந்து இந்த மாரி பேக் பண்ணி நான் அழகா எடுத்துட்டு போறேன் அம்மா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்களோட டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து கழுவிடுவாங்க. இதில சிங்க்ல வந்து ஏதாச்சும் 1, 2 பிளேட்ஸு ஏதாச்சும் நைட் யூஸ் பண்ணது இருந்ததுன்னா, அதையுமே வந்து மார்னிங் சேர்த்து எனக்கு வாஷ் பண்ணி குடுத்துருவாங்க. இது வந்து ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு மார்னிங்ல வந்து குக் பண்றப்போ. நான் வந்து சைட் பை சைட் வந்து குக்கிங் வந்து முடிச்சுட்டேன். நைட்டே காய்கறிலாம் கட் பண்றதுனால ஈஸியா இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஹெல்தியா தான் சாப்பிட்டுட்ருக்கோம் இப்போ கொஞ்ச நாளா. ஸோ வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா, சுண்டல் அதுக்கப்புறம் வந்து 2 முட்டை, அவருக்கு மட்டும் முட்டை. இன்னைக்கு நான் முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாரி ட்ரை ஃப்ரூட் ஷேக். இது 3ம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்னைக்கு லஞ்ச் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஒயிட் ரைஸு, பாவக்காய் வந்து இந்த மாரி நல்லா ரவுண்ட் ரவுண்டா கிரிஸ்பியா வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். சாம்பார் வந்து தாளிக்கணும். பருப்பு சாம்பார் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வந்து அவருக்கும் போட்டு குடுத்துட்டு, எனக்கும் இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போலாம். போய் பருப்பு குடுத்துட்டு வரலான்னு பருப்பு குடுத்துட்டு வரும்போது, இந்த சிட்டுக்குருவி சவுண்ட்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாரி விளாக் பார்க்க நம்மளோட இன்ஸ்டா பேஜ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.